வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் சாம்பாருங்க. புடலங்காய் கூட்டு பார்த்துருப்பீங்க, புடலங்காய் வதக்கல், புடலங்காய் பொரியல் நானே கொடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது புடலங்காய் சாம்பார். எங்கள் வீட்டில் செய்வோங்க. இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம். எப்படியும் மாதத்துக்கு ஒரு டைம் எங்கள் வீட்டில் இருக்குங்க இந்த சாம்பார். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு புடலங்காய் வச்சு செய்கிறோம். நாட்டு புடலங்காய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சுட்டா கடைஞ்சிட்டோம். தண்ணி ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அந்த தண்ணி இருத்து கொஞ்சம் வச்சுக்கிறோம் ரசம் வைக்கிறதுக்காக. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு 1.5 தக்காளி அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. 2 சேர்த்துவேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிறோம். 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 கை சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்குறோம். மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளும் வீட்டில் அரைச்சது தாங்க. கடையில் வாங்கினதும் சேர்த்திக்கலாம். எது வேணால் சேர்த்தலாம். வீட்டில் குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா தூள் அரைக்கிறது வீடியோ கொடுத்துருக்குறேங்க முன்னாடியே பாருங்கள். என்னோடய சுவை 6 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இந்த வருஷம் அரைக்கணுங்க. அரைக்கும்போது வீடியோ கொடுக்குறேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ புடலங்காய் சேர்த்திக்கலாங்க. புடலங்காய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம். 2 புடலங்காயும் போடல, ஒரு அரை புடலங்காய் தான் சேர்த்திருக்குறேங்க. மீதியை நான் அப்படியே பொரியல் பண்ணிடுவேன். புடலங்காய் நாட்டு புடலங்காய் ரொம்ப நல்லதுங்க. மெயினாக நாட்டுக்காயே ரொம்ப நல்லதுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குவோம். இப்போ காய் சேர்த்திட்டோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாங்க. நான் எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் தூள்னால் முதல்ல போட்டு வேக வச்சுருவேங்க. கடையில் வாங்குறேன்னா தாளிக்கும் போது சேர்த்துவேன். சாம்பார் தூளும் சேர்த்துவேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த குழம்பு. நான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே மெயினாக டேஸ்ட்டு தாங்க. டேஸ்ட்டுக்காக தான் நான் யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம ரெசிபியெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் பையன் சொல்லுவானுங்க. மெயினாக எங்கள் பையன் தாங்க நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே காரணம். அதனால சரி நம்ம டேஸ்ட்டான ரெசிபி செய்கிறோம், தெரியாத பிகினர்ஸ் கற்றுக்கிட்டுமேங்கிறக்காக நான் ஆரம்பிச்சேங்க. அப்புறம் எங்கள் பையனும் கற்றுக்குவானுங்க இதை பார்த்து. அது ஒரு காரணம் இருக்குது. இப்போ தாளிப்பு வடகம் போட்டிருக்கோம். கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தாங்க சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகாயும் சம்டைம்ஸ் போடுவேங்க. பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தாளித்தோம்னா போதும், சாம்பார் ரெடி ஆயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக இது நல்லா வதங்கணும். வதங்குறதுல டேஸ்ட்டே வருங்க. ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சாப்பிட்றோம். இப்போ காலையில் வைக்கிறோம், காலையில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் திக்காயிக்குங்க மத்தியானத்துக்கு. ஆனால் வைக்கும்போது தண்ணியாக தான் வைப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த குழம்பு 2 நாள் கூட வச்சுப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், இந்த சாம்பார் எல்லாமே சாம்பார்னு வச்சா எங்கள் வீட்டில் 2 நாள் வருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அருமையான புடலங்காய் சாம்பார். என்னோட இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள். அதில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. புதுசாக கொடுத்துருக்குறேங்க. இப்போ தான் என்னோடய சேனல்லையும் இந்த சாம்பார் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் வருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.